எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 வெளியான ஒளி பிறந்தது அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, 1980 வெளியான படத்தை ஏன் 2025 இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குங்களா? சமீபத்தில் அந்த திரைப்படத்தை நான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் மூலிமா அந்த படத்தில் உள்ள கதையம்சம், அந்த படத்தில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் இந்த பதிவு. தமிழில் வெளியான ஒளி பிறந்தது அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியானது 1980களில். இதனுடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரை என்பவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கார். இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாத தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகள்லையுமே இவர் படங்களை இயக்கியவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா, பசி அப்படிங்கிற ஒரு தேசிய விருது பெற்ற திரைப்படத்தையும் கொடுத்தவர் தான் துரை அப்படிங்கிறவர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விஜயன், மேனகா, வனிதா போன்றவங்களாம் நடிச்சிருக்காங்க. சுருளிராஜன் இதில் வந்து காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எதனால் நான் இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இணையத்தில் வந்து ஒரு காட்சி வந்து பரவிட்டு இருந்துச்சு. அந்த 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 காட்சியை வந்து நான் பார்த்தேன், ஒரு சினிமா தொகுப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸி ஓட்டுற ஒரு பையனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து பெண் கேட்க வந்து ஒரு முதியவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய பையன் சொந்தமாக ஒரு டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து பெண் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரிம்மா சந்தோஷமான விஷயம், நானும் உங்களுக்கு கூட வந்து அந்த கல்யாண உதவியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த முதியவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். சரி, அங்கே பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் பார்த்தா, அவர் வீட்டு தான் அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், அவரை தான் உங்கள் மகளை தான் பொண்ணு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஐயோ, அது என்னுடைய மகா இல்லை, அது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவார். அந்த காட்சியை பார்க்குற நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி, இந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விஜயன் அப்படிங்கிறவர் வந்து வில்லன் ரோல்லாம் நிறையா இப்போ பண்ணியிருப்பார். விஜயகாந்த் படங்கள்லாம் வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். அந்த விஜயன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கதாநாயகனாக பழைய படங்களில் நிறையா நடித்திருக்காரு. அத்தகைய ஒரு படம் தான் ஒளி பிறந்தது அப்படிங்கிற திரைப்படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, விஜயன் அவர் தான் கதை நாயகனாக வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாக்ஸி ஓட்டுற ஒரு நபராக வருவார். ஒரு சென்னையில் மெட்ராஸாக இருந்தது இல்லையா, மெட்ராஸில் ஒரு டாக்ஸி ஓட்டுற ஒரு டிரைவராக அவருடைய ஒரு நடுத்தர குடும்பத்தில் சேர்ந்த ஒரு அம்மாவும் மகனும் இருக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து அவர் டாக்ஸி டிரைவராக செஞ்சுக்கிட்டு இருப்பார். டாக்ஸி டிரைவர்னால் மக்களை பயணிகளை ஏற்றிட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த மாதிரி வெறும் பயணிகளை மட்டும் ஏற்ற மாட்டார். இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்து பிணங்களை ஏற்றிட்டு அதன் மூலயமா அதிக பணம் சம்பாதிக்கலாம். அமரர் உறுதி இல்லாத பிணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவரோட டாக்ஸிலே அந்த பிணங்களை ஏற்றிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து விஜயன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். இதை வந்து ஒரு காமெடியாகவும் இதுவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போகுமிடம் வெகு தூரமில்லை அப்படிங்கிற ஒரு படத்தெல்லாம் நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 80களிலே பார்த்திங்கன்னா, ஒரு கதாநாயகன் வந்து ஒரு பிணத்தை டாக்ஸியில் கொண்டு போடுற மாதிரி ரோலெல்லாம் அப்பயே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலிமா சொல்ல விரும்புகிறோம். இந்த படத்தில் வந்து என்ன, டாக்ஸி டிரைவராக இருக்கிற விஜயன் அவர்கள் வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டு ஒரு மொட்டை மாடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு முதியவரும் ஒரு பெண்ணும் வந்து புதுசாக குடியிருவாங்க. அந்த பெண் மேலே வந்து இந்த டாக்ஸி டிரைவரான விஜயனுக்கு வந்து காதல் வயப்படுவார். அதை வந்து அந்த பல காட்சிகளில் இவர் அந்த பெண் மேலே காதல் வயப்படுறாரு அப்படிங்கிறதையும் நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மா வந்து சரி, தன் மகனுக்கும் பிடிச்சிருக்கு, இந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து பிடிச்சிருக்கும். ஒரு காலகட்டத்தில் மயங்கி விழுந்துருவாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான அந்த பெண் வந்து நடந்துக்குவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுக்குமே அந்த பெண்ணை ஏற்கனவே பிடிச்சிருக்கும். சரி, தன் மகனும் அந்த பெண்ணை தான் விரும்புகிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த முதியவர்கிட்ட வந்து பெண் கேட்க அவங்க அம்மா வந்து போய் கேட்பாங்க. அந்த முதியவர்கிட்ட போய் பெண் கேட்குற காட்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த அம்மா வந்து அந்த முதியவர் வீட்டில் வந்து பெண் கேட்கறதுக்காக போயிருப்பாங்க. அந்த முதியவரும் சரி, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நல்லா உபசரிப்பார். அந்த பெண்ணுமே வந்து அந்த அம்மா ஏற்கனவே தெரிஞ்சவங்க இல்லையா, அதனால் நல்லா உபசரிப்பாங்க. என் மகன் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர், அவன் சொந்தமாக வேலை செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு பெண் தேடிக்கிட்டு இருக்கேன், எதுவும் அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரிம்மா காலமும் சூழ்நிலையும் கூடி வரும்போது நல்ல ஒரு பெண் அமையும் அப்படின்னு அந்த முதியவர் வந்து அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை தான் என் மகனுக்கு கட்டலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நல்ல விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, எந்த பெண்ணை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, உங்கள் மகளை தான் நான் பெண் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய மகள் இல்லை, என்னுடைய மனைவி அப்படின்னு அந்த முதியவர் சொல்லுவார். அந்த காட்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
அந்த இதை கேட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. தன்னுடைய மகன்கிட்ட போய் சொல்லுவாங்க, "அது அவருடைய மகா இல்லடா, அவருடைய மனைவியா. அந்த முதியவருக்கு வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த ஏரியாவில் ஒரு காய்கறி விற்கிற மாதிரியான ஒரு கேரக்டரும் வரும். அந்த பெண்ணும் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே "என்கிட்ட கேட்டுக்கலாம்லம்மா" அப்படின்னும் அவங்க சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வனிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டருமே அங்கே வந்து வரும். அரசு மருத்துவமனையில் ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி, ஒரு சிறு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு இவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து செகண்ட் ஹீரோயினாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவரை கல்யாணம் பண்ணால் நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இல்லாமல் ஒரு வார்டு பாய், இந்த டாக்ஸி டிரைவர், வார்டு பாயா டாக்ஸி டிரைவரா அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸி டிரைவர் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. டாக்ஸி டிரைவரா டாக்டரா அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த டாக்டராக இப்போ ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும். இல்லை அரசியலில் வந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரி அமைச்சர் பதவி அவர் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அமைச்சர் அவன் அமைச்சனாயிட்டா அவர் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு ஒரு மாறி மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு காதல் ஏற்படுற ஒரு பெண் மாதிரி ஒரு நகைச்சுவையாக அந்த பெண்ணோடைய கதாபாத்திரத்தை வந்து சித்தரிச்சிருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உண்மையான காதல் எது, தன்னுடைய வார்டு பாய் தான் அவரை காதலிக்கிறான் அப்படிங்கிறதையும் மிக அழகாக காட்சியிருப்பார் வந்து இயக்குனர் துரை அவர்கள் வந்து. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுருளிராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டாக்ஸி டிரைவர் பின்னத்தில் கொண்டு போகிறார் இல்லையா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு குதிரை வண்டி வச்சுருப்பார். அந்த குதிரை வண்டியில் பிணங்கள்லாம் ஏற்றிட்டு போய் பணம் சம்பாதிக்கிற ஒரு நபராக சுருளிராஜன் அவர்கள் வந்து காமெடியில் வந்து அந்த படத்துலேயும் அந்த காலகட்டத்தில் ரசிக்கும்படியான ஒரு காமெடியாக இருக்கும். இன்றைக்கு வடிவேலு, நம்ம கவுண்டமணி செந்தில் இவங்க காமெடியெல்லாம் ரசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சுருளிராஜன் அப்படிங்கிற ஒரு காமெடியும் ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த காமெடி ரசிக்கும்படியாக இருக்கும். நம்ம வடிவேல் காமெடியை பார்த்து பழகின நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி பார்த்திங்கன்னா ஒரு வடிவேல் டச் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். ஏன்னா சுருளிராஜன் இவங்களெல்லாம் பின்பற்றி தான் வடிவேல் அவர்கள் வந்து காமெடியில் இந்த அளவு கலக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பழைய திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த முதியவருக்கு வந்து ஒரு நோயினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதனால தான் அவங்க சென்னைக்கே வந்து அவங்க வந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக அந்த வந்து பக்கத்து வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. அந்த முதியவருக்கு வந்து நோய் முற்றி போக அவர் ஒரு காலகட்டத்தில் இறந்தும் போயிடுறார். அந்த பெண்ணுக்கு வந்து யாருமே இல்லாத, துணை இல்லாத மாதிரி ஒரு நிலை உருவாகுது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த முதியவரோட பையன் தன்னுடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த கேஸ் போடுவேன் அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு இருப்பான். அந்த சொத்து வந்து அந்த பையனுக்கு போதா, இல்லை தன்னுடைய அந்த முதியவர் இருந்தார் இல்லையா ஒரு இளம்பெண், அவங்களுக்கு போதா அப்படிங்கிறதையும் இயக்குனர் வந்து சில காட்சிகள் மூலிமா சொல்லியிருப்பார். ஆனால் இது 1980லேயே இந்த படம் வெளியானது அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அம்சம் வந்து இந்த படங்களில் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு படம் வந்துச்சுன்னா என்ன அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இளம்பெண்ணுக்கு வந்து இந்த காலத்தில் உள்ள மறுமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட படம் இப்போது சூழ்நிலையில் வந்திருக்கும். ஆனால் இது ஒரு 80களில் வந்த படம் அப்படிங்கிறதுனால அத்தகைய சூழ்நிலையில் இயக்குனர் வந்து அந்த படத்தை எடுக்கலை. அந்த பெண் வந்து வேறு யாரையுமே மறுமணம் செய்யாத மாதிரியே கதையை முடித்து கொண்டு போயிருப்பார். தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா, பாலச்சந்தர் அவங்க மட்டும்தான் அந்த எளிய மனிதர்களுடைய வாழ்வியலை பிரதிபலித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அது வந்து முற்றிலும் உண்மை இல்லை. அவங்களுடைய இது வந்து முக்கியமானதான். தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா, பாலச்சந்தர் அவங்களுடைய இடம் வந்து ஒரு தனித்துவமானது, ஒரு முக்கியமானது தான். ஆனால் அவங்க மட்டுமே இந்த எளிய மனிதர்கள் வாழ்வியலை சொல்லலை அப்படிங்கிறதையும் இந்த துரை இயக்குனர் வந்து நிரூபிச்சிருக்காரு. இது துரை மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏராளமான இயக்குனர்கள் இருக்காங்க. வி. சேகர், பாலு மகேந்திரன் இந்த மாதிரியான நிறைய இயக்குனர்கள் வந்து எளிய மனிதர்களின் வாழ்வியலை வந்து வெளிப்படுத்தின ஒரு காலகட்டமும் உண்டு. நம்ம இந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா சூரி, யோகி பாபு போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கதையின் நாயகன்களாக அவங்க நடிக்கிற படம் வந்து பெரிய வெற்றி பெறுது. அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலையும் விஜயன் போன்ற நிறைய திரைப்பட நடிகர்கள் கதையின் நாயகன்களாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியலாம். அந்த படங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பேசுகிற பொருளாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். ஒரு கதைக்களம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடிகர் நடித்தாலுமே அந்த திரைப்படம் வந்து மக்களால் கவனிக்கப்படும், மக்களால் பாராட்டப்படும் அப்படிங்கிறத ஒளி பிறந்தது அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து நிரூபிச்சிருக்கு. அதனால தான் இன்றளவும் நம்ம வந்து அந்த திரைப்படத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது. இதன் மூலயமா நம்ம என்ன
புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நல்ல கதைக்களம் இருந்தால் போதும். திரைப்படங்கள் வந்து எப்போது வந்தாலும் வெற்றி பெறும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் தான் வேணும், ஒரு பெரிய இசையமைப்பாளர் தான் வேணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய எந்த ஒரு யதார்த்த சினிமாவை எடுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டாலுமே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கதைக்களத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த கதையம்சத்தில் வந்து ரொம்ப உறுதியாகவும் இருக்கணும். எத்தகைய ஒரு நடிகரை வச்சுமே அந்த படத்தை ஒரு வெற்றி படமாகவும், மக்களை கவனிக்கக்கூடிய ஒரு படமாகவும் ஆக்க முடியும். மற்றும் இந்த ஒளி பிறந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சங்கர் கணேஷ் அப்படிங்கிறவர் வந்து இசையமைச்சிருப்பார். ஒளி பிறந்த திரைப்படத்தை வந்து முடிந்தால் நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படம் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக பதிவிடுங்க. நன்றி.